பெண்ணே, நீ பலமுள்ளவள். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அன்பான சகோதரிகளே, இந்த உலகம் பெண்களை பல நேரங்களில் பலவீனமாக சித்தரிக்கிறது. நீ பாடு சகிக்கவே பிறந்தவள், நீ பொறுத்து கொள்ள வேண்டும், நீ சகித்து கொள்ள வேண்டும், நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தேவன் சொல்லுகிறார், பெண்ணே, நீ பலமுள்ளவள். இந்த வார்த்தை மனிதரிடத்திலிருந்து அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, கிதியோன் தன்னை பலவீனன் என்று நினைத்தான். அவன் பயந்து மறைந்திருந்தான். ஆனால் தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலி என்று அழைத்தார். தேவன் உங்களுடைய தற்போதைய நிலையை பார்த்து அழைப்பதில்லை, உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து அழைக்கிறார். உங்களை பார்த்து நீ பலமுள்ளவள் என்று. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் சோர்வடைந்த சூழ்நிலையில், கண்ணீரோடு உள்ள சூழ்நிலையில், மதிப்பில்லாமல் நடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மகள், நீ பலம் உள்ளவள் என்று. உங்களுடைய பலன் உங்களுடைய உடலில் உள்ள பலத்தை பொறுத்து அல்ல, உங்களுடைய அறிவை பொறுத்து அல்ல, மனித ஆதரவில் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் பலவீனமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய பலன் உங்களை பூரணமாய் நிரப்புகிறது. வேதாகமத்தில் அநேக பெண்களை பார்க்கிறோம். ஆண்கள் பயந்த காலத்தில் ஒரு பெண் தெபோராள் தேசத்தை வழி நடத்தினாள். தேவன் ஒப்புக்கொண்ட இருதயத்தை பார்த்தார், தெபோராளை ஆசீர்வதித்தார். நான் ராஜாவினிடத்தில் போவேன், நான் மரித்தாலும் மரிப்பேன் என்று ஒரு தியாக இருதயத்தை எஸ்தரிடம் பார்த்தார். தன் உயிரையே ஒப்புக்கொடுக்கும் விசுவாசத்தை பார்த்து தேவன் எஸ்தரை ஆசீர்வதித்தார். ரூத்தின் வாழ்க்கையில், உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனை விட்டு போகாத பலமுள்ள ரூத்தின் விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதித்தார். மரியாளுடைய வாழ்க்கையில், இதோ நான் கர்த்தருக்கு அடிமை என்று தேவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லும் ஒரு பெண் தேவனுடைய திட்டத்தை பூமியில் கொண்டு வந்தாள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் உள்ளவர்களாக இருக்கலாம்? முழு குடும்பத்தையும் நான் தான் வழிநடத்த வேண்டும் என்று வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கலாம். குடும்பத்திற்காக தியாகம் செய்கிற ஒரு பொறுப்பில் இருக்கலாம். விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய பொறுப்பில் இருக்கலாம். தேவனுடைய திட்டத்தை குடும்பத்தில் நிறைவேற்ற உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பொறுப்பில் இருக்கலாம். இன்று தேவனுடைய சமூகத்தில், ஆம் ஆண்டவரே, நீர் சொல்லும் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் கொடுத்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவார். இன்று அநேக நேரங்களில் சாத்தான் பல பொய்களை அநேக மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக நம்மிடம் சொல்லுவான். சாத்தான் சொல்லுகிற பொய்கள், நீ பயனற்றவள், நீ தோல்வியடைந்தவள், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு பலன் இல்லை, நீ வாழ யோக்கியமானவள் அல்ல என்று பல பொய்களை நம்மிடத்தில் சொல்லுவான். பிரியமானவர்களே, அதை கேட்கும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது உண்மை போலவே தெரியும். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவள், நீ என்னுடைய மகள், நீ பலமுள்ளவள் என்று. இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பது முக்கியமல்ல, நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அப்படியாகவே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் பலம் உள்ளவள், தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். தேவன் தரும் உன்னத பலனை உங்களுடைய ஆவியிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று தேவன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், தியாகத்தை கொடுக்கிறார், தியாக மனப்பான்மையை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுத்து உங்களை நிலைநிறுத்துகிறார். மரியாளை போல கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தருகிறார். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தூண்களாக இருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் ஒரு பலமுள்ள பாத்திரமாக நின்று செயல்படுவீர்கள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் பலம் உள்ளவள், தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன்.